வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. திருமூலரின் வாழ்க்கை வரலாறு பகுதி 3 பார்க்க இருக்கிறோம். திருமூலர் தன் உடம்பை எங்கே மறைத்து வைத்தார் என்பதை சொல்கிறார். இப்போ இந்த உடம்பாவது நம்ம திருமூலர் வீரசேனருக்கு இருக்கா, இல்லை இந்த உடம்பும் எரிக்கப்படுகிறதா? இது மகாராணி என்ன சூழ்ச்சி செய்தார்? ஆனால் எரிக்கப்பட்டது தான். ஆனால் எப்படி எரிக்கப்பட்டது, என்ன காரணம் என்பதை தான் நம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். திருமூல வீரசேனர் தயங்கவில்லை. தம் யார் என்பதையும் தம் உடலை மறைத்து வைத்திருக்கும் இரகசியத்தையும் கூறினார். உன் கணவரின் இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, அழிந்து போய்விடும். ஆதலால் நான் இந்த உடம்பில் நிரந்தரமாக இருக்க முடியாது. சதுரகிரியில் உள்ள ஒரு குகையில் என்னுடைய காயகல்ப உடம்பு இருக்கிறது. கொஞ்ச நாளில் நான் இங்கிருந்து போய்விடுவேன் என்று வீரசேன திருமூலர் கூறியதும் குணவதி திடுக்கிட்டாள். அரசே, தங்களின் உடம்பு அந்த மலை குகையில் காவல் இல்லாமல் இருக்கிறதே, அதற்கு ஏதாவது ஆபத்து வந்துவிட்டால் என்ன செய்வது? அந்த உடலை யாராவது பிணம் என்று கருதி எரித்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? இந்த உடல் நரை திரை மூப்புக்கு ஆளாகி அழியக்கூடியது அல்லவா? அழியக்கூடிய இந்த உடலுக்காக அழியாத தன்மை கொண்ட உடலை யாராவது இழப்பார்களா என்று வினாவினாள். பயப்படாதே குணவதி, என் சீடன் குருராஜன் அதை நன்றாக பாதுகாத்து கொண்டிருக்கிறான். தவிர கற்ப தேகத்தை சாதாரண தீயால் எரித்து விட முடியாது. அதன் மேல் வெடியுப்பும் குங்குளியமும் பொற்காரமும், அதாவது வெங்காரம் போட்டு தூளாக்கி அந்த உடம்பில் பூசி அதன் பிறகு அதை விராலி இலைகளால் மூடி அகில கட்டைகளால் அடுக்கி எரி ஊட்டினால் மட்டும்தான் அது எரியும். அதனால்தான் என் உடலை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் என்றார் திருமூல வீரசேனர். குணவதியின் சிந்தனை வேலை செய்தது. தம் கணவர் இறந்துவிட்டார். இப்பொழுது இருப்பதோ சித்த புருஷர். இந்த உண்மையை நம்மை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இவரை பிரிந்து போய்விட்டால் ராணி என்ற அந்தஸ்தை இழக்க வேண்டியிருக்குமே என்று யோசிக்க ஆரம்பித்தாள். சித்தர் புருஷர் தன் பழைய உடலை தேடி போய்விட்டால் உடனே தன்னுடன் இருக்கும் வீரசேன மகாராஜா இறந்து போவார். தன் விதவையாகிவிட நேரிடும். தன்னுடைய சுகபோக வாழ்க்கையெல்லாம் நாசமாகிவிடும். மன்னனின் சிற்றன்னையான தர்மார்தனன் மன்னனாவான். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாகி ஆகிவிடும் அல்லவா? இப்படியெல்லாம் யோசனை குணவதிக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? குணவதி யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். குகையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் சித்த புருஷரின் அந்த காயகல்ப உடலை கண்டுபிடித்து எரித்து விடுவது ஒன்றே தன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வழி என்று தீர்மானித்தாள் குணவதி. உடனே ஏன், எதற்கு என்று கேட்காமல் தன் சொன்னதை அப்படியே செய்யும் அரண்மனை ஆட்கள் சிலரை ராணி அழைத்தாள். சதுரகிரி குகையில் இருக்கும் சித்தரின் உடலை தேடி கண்டுபிடித்து எரித்து விடும்படி கட்டளையிட்டாள். அந்த உடலை எப்படி எரிக்க வேண்டும் என்பதற்கான வழியும் கூறி அனுப்பினாள். ஏற்கனவே திருமூலர் சொன்னார் இல்லையா, எப்படி எரிக்கணுன்றத அதை அப்படியே அவங்க சொல்லி அனுப்பிடுறாங்க. குகையில் குருநாதரின் உடலுக்கு காவலாக இருந்த குருராஜன் தன் குருநாதர் திரும்பி வந்து விடுவார் என்று நாட்கணக்கில், மாதக்கணக்கில், வருடக்கணக்கில் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தான். அவர் ஏதாவது இக்கட்டில் மாட்டிக்கொண்டாரோ என்ற எண்ணத்தில் குருவை தேடி சீடன் புறப்பட்டான். அதே சமயம் அரண்மனை பணியாட்கள் அந்த குகைக்கு வந்து சேர்ந்தனர். சித்தரின் உடல் காவல் இல்லாத நிலையில் இருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டு உடலை எடுத்து கொண்டு போய் அந்த குகையின் அருகிலேயே
அகில்கட்டைகளில் மேல் கிடத்தி வெடியுப்பு, குங்குளியம், வெங்காரம் இவைகளை பூசி மேலே விராலி இலைகளை பரப்பி தீயை வைத்து விட்டனர். சித்தரின் காயகல்ப தேகம் அழிந்தது. இனிமேல் இவர் நம்முடன் தான் இருக்கப் போகிறார் என்று சந்தோஷத்தில் ராணி மிகுந்த சந்தோஷமடைந்தாள் குணவதி. ஆனால் அதே சமயம் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் இயல்பாக இருக்கவும் ஆரம்பித்தாள். ஆனாலும் குணவதியின் சில நடவடிக்கைகளை சித்தருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தவே ஒரு நாள் வேட்டைக்கு போவது போல் கிளம்பி சதுரகிரி குகைக்கு சென்றார். வழியில் குருராஜன் எதிர்படவே அவனையும் அழைத்து கொண்டு குகைக்கு சென்றார். ஆனால் அங்கு திருமூலரின் உடல் காணப்படவில்லை. அப்போதுதான் ராணி செய்த சூழ்ச்சி புலனாயிற்று. குருராஜனுக்கு ஆறுதல் கூறி தவம் செய்ய அனுப்பிவிட்டு தான் மட்டும் அரண்மனைக்கு திரும்பினார். குணவதி துரோகம் செய்திருந்தாலும் வீரசேனனின் உடலில் இருக்கும் நான் அவளுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று தீர்மானித்தார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் தான் சிறிது காலம் ஓய்வெடுத்து கொள்ள இருப்பதாகவும் அதனால் இனிமேல் மகாராணியை அரசாட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்றும் அறிவித்தார். அரசரின் இந்த அறிவிப்பை ராணியை திடுக்கிட வைத்தது. தான் விரும்பியது அரசரின் துணையை மட்டுமே இன்றி அரசர் போகத்தை அல்லவே. இது என்ன திடீர் திருப்பம்? நேரே வீரசேன திருமூலரிடம் சென்று ஏன் இந்த திடீர் முடிவு என்று வினாவினார். சித்தர் பெருமான் சிரித்தார். ஆனால் பதில் ஏதும் சொல்லவில்லை. சித்தரின் மௌனம் அவளை வருத்தியது. ஒரு சமயம் நாம் செய்த கொடுஞ்செயல் சித்தர் அறிந்திருப்பாரோ என்று எண்ணினாள். ஆயினும் இனியும் மறைப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவுடன் தான் செய்த சுயநல செயலை கூறி தன்னை மன்னிக்குமாறு கண்ணீர் விட்டு அழுதாள். குணவதியின் கண்ணீர் சித்தரின் மனதை வருத்தியது. அவள் நிலையிலிருந்து பார்த்தால் அவள் செய்தது சரியென்றே பட்டது அவருக்கு. எந்த மனைவி தன் கணவரை பிரிந்து வாழ பிரியப்படுவாள்? ஆயினும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது அல்லவா? இன்னும் சிறிது காலமே உயிரோடு இருக்கப் போகும் அவளது மனதை நாம் ஏன் நோகடிக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் சித்தர். சரி, அழாதே. ஏதாவது வரம் வேண்டுமென்றால் கேள், தருகிறேன் என்றார். ராணியும் சற்றும் தாமதிக்காமல் சித்தர் என்றென்றும் வீரசேனனின் உடலுடன் தன்னுடனே தங்கிவிட வேண்டும் என்ற ஆசையில் நான் என்றைக்குமே தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று அருள் புரிய வேண்டும் என்று கேட்டாள். சித்தரும் புன்னகையுடன் அவள் கோரிய வரத்தை அளித்தார். சித்தர் வாக்கு பொய்க்காது அல்லவா? இனி வீரசேன மகாராஜா தன்னை விட்டு போக மாட்டார் என்ற நினைவில் மகிழ்ச்சி கடலில் மிதந்தார் குணவதி. சித்தர் திருமூல வீரசேனர் இந்த உடம்பிலே தங்கினாரா? குணவதி உடனே கடைசிவரை வாழ்ந்தாரா? இல்லை, மீண்டும் ஒரு உடலை எடுத்தாரா என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.